ஹை கைஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTA San Andreas பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன பாட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிபர்ட்டிஸ்லேருந்து லாஸ் ஆண்டர்ஸ்க்கு வந்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து இங்கே பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதான் இவனுக்கு கொடுக்குற மிஷின்ஸ்லாம் நம்ம படையை பார்த்துட்ருப்போம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மிஷின் தான் பார்க்க போகிறோம். குத்துறா எல்லாரையும் போட்டு குத்துணும். ஐயோ, என்ன நல்லா அடிக்க வரீங்க நம்மளை. வேறு விட்டுருங்கடா தயவு செஞ்சு. நானே சும்மா பாவம் இவங்க இந்த கேங் மெம்பர் இவனை கூப்பிடுவோங்க ஈஸ். வாடா, அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா, வாடா. நீ என்ன தெரிச்சுக்கிட்டு இங்கே ஓடுற? ஈஸ், இவனை கூப்பிட்டோம்ல இப்போ. ஏன் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காண்டா திருப்பா வரமாட்டேங்க. என்னன்னு தெரியல, பக் ஆயிடுச்சுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா போய் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளை போட்டு அடிக்கிறான்னு. ஸோ வந்து க்ளீனிங் த ஹுட்டு. நீ ரொம்ப கரெக்டாக இருக்க, நீ ரொம்ப நீ ஃபஸ்ட்டு வாய முடுறாங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து அந்த கேங் ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறான். அதுக்கப்புறமா வந்து சிஜே என்ன அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா ஸ்மோக்கிங்கு என்னது, இந்த இடியட்ஸ்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்க பார்க்குறாங்க. நம்ம பிஸ்னஸை கெடுத்துட்டு அவங்களாம் நம்மளை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணமே கிடைக்க மாட்டேங்கி. இவங்களாம் பிஸ்னஸ் கெடுக்கிறாங்க. இந்த பாலாஸ் தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம அவனுக்குள்ளே கொண்டுட்டு வா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து ஹோமிஸ்லாம் வந்து திருப்ப வருவானுங்க இந்த பழைய நாள் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இந்த நான் ரைடர் பார்த்தீங்கன்னா அவன் கூட பிஸ்னஸ் டீல் பண்ணுவான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ வந்து என்னோட உண்மையான நண்பன் அப்படிங்கிறான். நம்மளது என்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பீட் டப்பா என்ன சொல்கிறேன். ரைடர் என்ன சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுற, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ சாரியாக இருக்க போகிறேன். இருக்குடா சிஜே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இடத்துக்கு போக சொல்கிறானுங்க கைஸ். ரைடர் டக்குன்னு வாடா, காரில் ஏறு. அவ்வளோதான் கைஸ், காரில் ஏறிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம அது பார்த்தீங்கன்னா எங்கே போகிறான்னா வந்து ஏதோ எவனோ இப்போ கொலை சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஃபேமிலியுமே இல்லை. அதுவும் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஸ்மோக்கு ஸ்வீட்டு மட்டும்தான் இருக்காங்க. ப்ரூஸ் ஸ்ட்ரீட் என்ன அழிய போகுதுங்கிறான். என்னடா அழிய போகுதுங்க. ஸோ வந்து இங்கே வந்து ஸ்லோவாக போகிறா. இங்கே ஒரு முட்டா பையன் இருக்காங்கண்ணா. என்ன நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீ யாராச்சும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம். எவன்டா அந்த முட்டாள் இப்படிலாம் பண்ணுறது, யார் இது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து சிஜே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா ஒழுங்காக வெளியே போயிடுறாங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து உன் வாழ்க்கைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். என் வாழ்க்கைக்கு என்னடா ஆக போகிறோம், உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குறான். எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், நான் அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா வந்து என்னடா அவனுக்கு ஆச்சு அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து பிக் பியர் நீதானா இது, நம்ம பழைய வுட்டு இது, இப்போ வந்து வீடை க்ளீனாக இப்படி வந்து ஆல்ரைட்டு. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு, அதுமா சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து ஒழுங்காக டாய்லெட்டை போய் க்ளீன் பண்ணுறாங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து கமான் வா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா சிஜே எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிலாம் வந்து பிடிக்காதுங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை ஏதோ பேசுகிறான். ஏன்டா இப்படி கெட்ட வார்த்தையாக பேசி ரொம்ப கெட்ட வார்த்தை இருக்குது. ஸ்டாம் அந்த ஜிடிஏ என்னடா அங்கே நின்றுருக்க, அங்கே ஒரு மாதிரி பக் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த 10 செகண்ட் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், வரும் ஏதோ பக் ஆகிடுச்சு சிவத்துக்கு மேக்கு. அந்த சைடு சிஜே இருக்கான். என்னதுடா அது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஏதோ அடிக்ஷனில் இருக்காங்க என்னமோ சொல்கிறாங்க. என்னடா சன்செட் ஆக போகுது கடைசியில் என்னன்னு தெரில. வாட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸு. இந்த கேமோட நான் பட்ஜெட் பார்த்தேன். இந்த கேமோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி சம்திங் இன்னும் போட்டிருந்துச்சு. ஸோ ஏதோ ட்ரக் டீலர் எவனோ ஒருத்தர் இருக்கானா, அவனை போய் கொல்ல சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான் போல இருக்குது. வாடா ரைடர், அவனை போய் கொண்டுட்டு வருவோம். துப்பாக்கி எடுத்துரும், இல்லை துப்பாக்கி அவனை கையிலே போட்டுருவோம் கேஸ். இல்லை வாண்டரில் உள்ள துப்பாக்கி யூஸ் பண்ணால் அவங்க வாண்டரில் அவ்வளோ கிடைக்கும். கையில் அடிச்சின்னு ஒன்றும் ஆகாது. அந்த ட்ரக் டீலர் போய் அடிக்க சொல்கிறான் உங்களுக்கு. இவன் தான் ட்ரக் டீலரா. என்னடாச்சு, என்னடா ஒரு மாதிரி நின்றுருக்க. இதோட ஒரு மாதிரி நிற்கிற எம்மாடி, என்னடா பேட் எடுத்துட்டேன். போடு பேட் எடுத்துட்டேன் கைஸ். நான் கூட ஒரு மாதிரி நிற்கிறான்னு நானும் பார்த்தேன், பயந்துட்டேன்னு நானும் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேட்டெல்லாம் எடுக்கிறான் பார்த்தீங்களா. ஆனால் போட்டு அடித்து துவைச்சாச்சு. சீக்கிரமாக வந்து இந்த பூனையை பற்றி எனக்கு தெரியும். இவன் தான் ஓஜி பாலா. இவன் தான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் வந்து இவனுக்கு இந்த பிளேஸை பற்றி நல்லாவே தெரியும், அப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். அந்த டர்ஃப் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா வந்து ஓகே டோமி அப்படின்னு போட்டு மிதிச்சிட்டான். சிஜே அப்படியே போட்டு மிதிச்சு பேட் இருக்குது கைஸ் எடுத்துப்போம். இவனை கொண்டதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டு கிடச்சிருச்சு, ஒரு நல்ல அட்வான்டேஜ். சரி ரைடர் டக்குன்னு வாடா. ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம்.
டக்குன்னு வந்து ஏறா. இது வேறு இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுருக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கேமில் பார்த்தீங்கன்னா கார் பைக்லாம் வந்து ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏறுவோம். ஜிடிஏ வைஸில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏறிடுவானுங்க. இந்த லான்ஸு எல்லாம் டப்புன்னு லான்ஸு அடுத்து மெர்சிடைட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஏறிடுவானுங்க. பட் ஆனால் இந்த கேமில் அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போய் நம்ம கொண்டுட்டு வந்துடுவோங்கிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் விட்டு இறங்கும். ஸோ நம்ம பேட் எடுத்துகிட்டு போனோம். நம்ம வாட்டி பேட் அதுக்கு தான். ஏய் என்னடா பண்ணுற? இது மேலே நான் ஏற சொல்லவே இல்லை இவனை. நீ இருக்கிற ஏறா போய் அது மேலே போய் ஏறிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஸோ வந்து நான் வந்து ஓஜி பாலா இங்கே இருக்கான். அவன் போட்டு அடிச்சிட்டாங்க கேஸ். ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டான். கீழே உட்காந்துருந்தேன், போட்டு அடிச்சிட்டாங்க கேஸ். அதுக்கப்புறமா வந்து ட்ரூ ஸ்ட்ரீட்லாம் இங்கே இருக்காங்கண்ணா. ஏய் போடு ரெண்டு பேரும் நான் அடிக்கிறேன். ரைடரை கொஞ்சம் வந்து பாடுறா அடிக்கிறானுங்களா போட்டு. அடப்பா அடிச்சு அவங்க பாருங்க எப்படி அடித்தாங்க. நீங்கள் என்னை போட்டு பாடாப்படுத்தினாங்கடா. காப்பாற்றுறேன் என்னை வந்து. ஐயோ ப்ளீஸ் போட்டு அடிச்சிடணும் உங்களுக்கு. போடு ஆனால் போட்டா நீ போட்டு. என்னடா கதவெல்லாம் சாத்துது. கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது? ரைடரு நாங்கள் ஓரத்தில் நின்றுருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க ரைடரு? போடு ஆனால் நீ போட்டு அடிக்கிறான்டா. அப்போ வந்து பாடுறா. பார்க்கவே மாட்டேன் ரைடரு. நீலாம் இருக்கிறதே வேஸ்ட்ரா. பாருங்க கைஸ், நான் போட்டு எழுத்த பார்த்தீங்களா? நம்ம வாண்டரில் உள்ள நடுவில் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. வீட்டை சுற்றி பார்க்க முடியுமா என்னன்னு தான் தெரில. அங்கே பாருங்கள் இந்த நீ சண்டை போடுறதுக்கு சண்டை போடாமலே இருக்கலாம். இது என்னவோ தெரில. இது என்ன ரூமு? ரூமாக போட்டு வச்சுருக்கீங்க. எம்மாடி ரைடர் என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க? ஓ சாடிச்சிட்டானா? இல்லை சாடிக்கல. நீ அப்படியே அமைதியாக நானே போட்டுடுறேன். அடப்பா அதுக்குள்ளே அவன் போட்டான்டா. ஸோ திரும்ப ஸ்வீட்டோட வீட்டுக்கு போக சொல்லுவானுங்க. என்னடா அது பீஸா பண்ணி பார்ட்டின்னே சொல்லுவானுங்க போல இருக்கு. வீடு அழுக்காக்கி வச்சுருக்கானுங்க. இது என்னது அது? சூப்பராக இருக்கே வீடு. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அழகாக வச்சுருக்கானுங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டோட வீட்டுக்கு திரும்ப போக சொல்கிறானுங்க. ஓகே வாடா ரைடரு. ஓகே டக்குன்னு வாடா ஏறா டக்குன்னு. வேறு ஏறவே மாட்டேங்கான். ஜிடிஏ வைஸ்டே பரவாயில்ல போல இருக்குது. ஆனால் வந்து ஜிடிஏ சாண்டர்ஸ் போகிறது டைம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டை பற்றி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அந்த வைசிட்டின்னு இருக்கான் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சிஜேலாம் வேஸ்ட்டு, டாமி தான் கெத்துங்கிறான். நான் சொன்னேன் சிஜே வந்து டாமி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவான் அடுத்து அப்படின்னேன். அதுக்கு ஒன்று அதெல்லாம் அங்கே டாமி தான் வேஸ்ட்டுங்கிறான். லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஏதோ சொல்கிறாங்க ட்ரூ ஸ்ட்ரீட் அது இதுன்னு. சரி அப்புறமா பார்ப்போம்னா அதுமா வந்து மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. அவன் சத்தியமாக ரொம்ப வைசிட்டி அடிக்டாக இருப்பான் போல இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. வைசிட்டின்னு இருக்கான். நான் சொன்னேன் சிஜே வந்து டாமி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவான் அப்படின்னேன் கைஸ். அடுத்து வந்து டாமி பார்த்திங்கன்னா காலி ஆயிடுவான் அப்படின்னேன். அதுக்கும் வந்து அதெல்லாம் இல்லை, டாமி தான் இருக்கான். ஏன்னா வந்து GTA 4 பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜே செத்துட்டாங்கிற மாதிரி போட்டிருக்கோம். டாமி பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி என்னமோ போட்டிருப்பானுங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து டாமி உயிரோட இருக்கா, சிஜே உண்மையாக சொன்னால் வந்து GTA 6 சிஜே ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து சிஜேக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிஜே பார்த்தீங்கன்னா 2023 அவனுக்கு வந்து 50 வயசு தான் என்னமோ இருக்கும். ஆனால் டாமிக்கு 73 வயசு இருக்கும். அவனுக்கு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சத்தியமாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்கிறது. 70 வயசு வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 50 வயசு தான் இருக்கும் சிஜேக்கு அப்போலாம் 50 வயசு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறிடுச்சு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடுத்த மிஷின் போயிடுவோம் நம்ம. அதுமாதிரி வந்து இந்த மாதிரி டிரைவு துரு இன்னும் போடுறானுங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறான். அதுமா வந்து நான் அவங்கள இப்போ காப்பாற்றுறேங்கிறான். ஸ்பீக் பேசுங்கடாங்கிறான். அதுமா எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறான். அதுமா வந்து பசிக்குன்னா போய் சாப்பிட வேண்டியதானே, என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுமா வந்து சிஏ அதுமா வந்து நான் ரொம்ப பசிக்குதுங்க. பசிக்குன்னு சொல்லாதீங்கண்ணா, அமையே இருக்குண்ணா கொஞ்ச நேரம். இது எனக்கு சிக்கன் வேணாம், பிஸ்கட்ஸரே வேணாம், என்னமோ சொல்கிறோம். சாப்பிட போகிறானுங்க போல இருக்குது. ஏண்டா இது ஒரு மிஷின் சொல்லி தயவு செஞ்சு அலையாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் என்னென்ன மிஷின்? சாப்பிட்றதுக்காக கூட்டு போகணுமா? அண்ணன் கண்டிப்பாக சும்மா வச்சுருக்க மாட்டானுங்க. சாண்ட்ரஸ் சூப்பர் ஒரு என்னது உங்கள் அம்மா யாரால் கொல்லப்பட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்வீட்டுக்கு தான் கண்டிப்பாக கொண்டிருப்பாங்கண்ணா. நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன்? எனக்கு சிஜேக்கும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் எதுக்கு அவன் அம்மாவெலாம் போய் கொல்ல போனாங்கன்னா முதரமாக வந்து ஒழுங்காக அமைதியாக இருங்கடா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சரி ஃபாஸ்ட்டாக போடாங்கண்ணா. நீ வந்து மற்ற பீப்புள் கூட பேச மாட்டேங்கிறான்.
ஆஃப் த லாஸ் ஆண்டர்ஸ் வந்து உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிறான். யாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு? அதுக்கப்புறமா வந்து நீ வந்து ஸ்ப்ரே பண்ணல வீட்டிலலாம், நம்ம ஸ்ப்ரே பண்ணல போன பாட்டில் வீடு இந்த பாலாஸ் போட்டுருக்கிறத, அது ஏதோ பிரச்சனையாக இருக்கும். ஓகே டேய் இல்லை இங்கிட்ட போயிட்டு இருக்கோம், சந்து பொந்துவலியெல்லாம் போயிட்டு இருக்கோம் கைஸ். ஐயோ கார் பற்றிக்க போகுது கைஸ். நம்ம கார் ஸ்ப்ரே போகிறது நல்லதுன்னு தோணுது. ஏன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கார் டேமேஜ் ஆகிடுச்சுங்க. கிட்ட அப்படி என்ன கார் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கும் கைஸ். நான் வேணால் ஸ்ப்ரே பண்ணிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ $100 போயிடுச்சு கைஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதுவும் இப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபைட் ஏதாச்சும் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து வாண்டர் லெவல் கைஸ். இது வேறு இந்த நேரம் பார்த்து வாண்டர் லெவல் ஊற்றுறானுங்க. ஓகே இப்போ நான் வந்து டக்குன்னு இது வேறு வண்டி போகவே மாட்டேங்கி கைஸ், ரொம்ப பதுவாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போன போல இருக்குது. அதுமா வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறான். சிஜே உனக்கு என்ன வேணும், நீ நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாரு அப்படிங்கிறான். இப்போ எனக்கு வந்து நான் 9 எடுத்துக்கிறேன், நான் குண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஜிம்மி எனக்கும் 9 தான், எனக்கு 6, எனக்கு வந்து நான் நம்பர் 9 லார்ஜு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னது அது சைஸ் நேம் என்னதுல்ல 6 வித் எக்ஸ்ட்ரா டிப்பு ஏதோ சாஸாக இருக்கும் கைஸ். எக்ஸ்ட்ரா டிப்னா சாஸு குழம்பு ஏதாச்சும் இருக்கும். இப்போ வந்து 45 செக்ஷனில் சீஸோட எல்லாம் வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க போல இருக்குது. ஓகே அடுத்து வந்து ஏய் சாரி ப்ரோ, இனிமேல் எங்கள் அம்மா பற்றி நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியும் சிஜே நீ அதை பற்றி இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் வந்துருச்சு போல இருக்குது. அந்த பிக் ஸ்மோக் தான் குண்டையெல்லாம் இருக்காம்மா, பயங்கரமாக சாப்பிடுவோம் போல இருக்குது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா போகிறோம். சீக்கிரம்டா ரொம்ப நேரம் ஆக்குறானுங்கலாம் சாப்பிட்றானுங்கள இருக்குது. சாப்பிடுங்களா சீக்கிரம். அது பிக் ஸ்மோக் தான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ரைடர் கூட ஃபுல்லாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பிக் ஸ்மோக் தான் சாப்பிட்றான். என்னடாச்சு ஏய் இதை பற்றி குப்பத்தட்டியில் போடுங்க நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடு ஏன்ட்ட கொடுங்கடா அப்படின்னு பிக் ஸ்மோக் சொல்கிறான். ஏன்டா இப்போ ஏன்டா சாப்பாடு சாப்பிட்டு பைத்தியமாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏய் அங்கே பாடுறா சிஜே அப்படிங்கிறான். அந்த கேங் மெம்பர்லாம் நம்மளோட ஹோமிஸை கொல்ல போகிறானுங்களா கைஸ். அதனால் வந்து நம்ம கேங் மெம்பர்ஸ்லாம் அதுக்குள்ளே இவனுங்களை கொண்டு வருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியை பிளாக் பண்ணு கைஸ். எங்கடா போகிறான், இங்கே தான் கைஸ் இருக்கான், சைடில் தான் இருக்கான். கூடு டேரி தள்ளாதீங்கன்னா அவன் நம்ம எங்கே போகிறான் தெரியுமா. நம்ம குரூப் ஸ்ட்ரீட் இடத்துக்கு தான் போகிறான். எதுக்கு போகிறான்னா வந்து நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாரையும் போய் கொல்ல போகிறான். அது நல்லாவே பார்த்தாலே தெரியுது. நம்மளும் சுட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ். அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏறி அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. எங்கள் குரூப் ஸ்ட்ரீட் ஹோம்டா, அப்படிலாம் பண்ணாதடா, வேணாம்டா. அதுவே ஆல்ரெடி அழிவில் போயிட்டுருக்கு, நீ இன்னும் அழிவை கொடுத்து விட்றாத, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதடா. டே அவன் காரு பார்த்தீங்கன்னா வந்து புகை பிடிச்சிக்கிச்சு. இவன் ஒருத்த போலீஸ் வேறு வந்துட்டு இருக்கான். அவன் குரூப் ஸ்ட்ரீட் அப்பாடி நெருப்பு பற்றிச்சு கைஸ். இது மாதிரி நம்ம கிட்ட வர ட்ரை பண்ணுவான். எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரி ஸ்ட்ரீட் பிளாஸ்ட் பண்ணேன். ஸோ பிளாஸ்ட் ஆயிடுச்சா இல்லை இன்னும் அவன் காரை விட்டு இறங்கி தப்பிக்க ஆரம்பிச்சிட்டானு கைஸ். அப்போ என்ன போடு ஆனால் போடு அவ்வளோதான். காலி போல இருக்குது, எல்லாம் காலி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, எல்லாம் காலி. என்னடா என்னது இந்த பாடாஸ்லாம் வந்து நம்மளை முட்டாளாக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து குரூப் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணியிருக்கானுங்க அந்த பாடாஸ்லாம். ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே போய் நம்ம கேங் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே, நம்ம ஹோமிஸ் பச்சை கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அவனுங்கள போய் கொல்ல ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நம்ம அவனுங்கள கொண்டோம். ஸோ வேகஸும் பாலாஸும் பார்த்திங்கன்னா வந்து குரூப் ஸ்ட்ரீட்டோட எதிரி. ஸோ அவனுங்க பார்த்திங்கன்னா என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா வந்து குரூப் ஸ்ட்ரீட்டை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் வந்து சிஜே எது விட மாட்டேங்கான். ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா நம்ம போவோம். இப்போ ஸோ நம்ம வந்து வந்துட்டோம், ஆங்கீஸ் வந்துட்டோம். ஓடு ஜஸ்ட்டு மிஸ் ஆகும். ஹோமிஸ் மேலாம் ஏற்றிருப்போம் கைஸ்லாம் வந்து கேங்ஸ்ட் வந்து மைனஸில் போக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஏற்றிருப்போம் கைஸ். ஸோ வந்து டெய்லி என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாதிரி பியர் வேணும் அது வேணும் இது வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சரி ஸ்மோக் அவன் அப்புறமா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்களோ அவங்களுக்கு. இல்லை ஸ்மோக்கு வந்து அவன் வீட்டில் போய் இறக்கணும் போல இருக்குது ஸ்மோக்கை. அவன் போடுறான்னு பார்த்தீங்களா ஸ்மோக்கை வந்து அவன் வீட்டில் இறக்கி விட சொல்கிறாங்க. பிக் ஸ்மோக் நீ எங்கே கூட இருக்கலாம். ஆமாம் அவன் வீடு வேறு எங்கேயும் இருக்குது, எதுக்கு அவன் இங்கே இருக்கான்னு தெரில. நான் வந்து இவங்களாம் இருக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹோமியாக இருக்காதுமா வந்து
மெயின் நம்ம கூட இல்லை, எதுக்கு குரூப் ஸ்ட்ரீட்லேருந்து எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். உடனே வந்து எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறான். ஓகே, இந்த இடத்துல தான் கேஸ் அவன் வீடு இருக்குது, எதுக்கு இங்கே இருக்கான், இங்கே நம்ம கூட வரலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்பயும் வந்து வரமாட்டேங்க கேஸ். இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கான். ஓகே கார், என்னை விட்டதுக்கு தேங்க்ஸ், நம்ம திருப்பியும் பார்க்கலாம், ஸ்வீட், நம்ம இனிமேல் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்மள இருக்குது. ஓகே சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கப்புறமா இனிமேல் நம்ம உங்கள் அம்மா பற்றி நான் பேச மாட்டேன், ரிலாக்ஸாக இரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், காசு கொடுத்துட்டானுங்கடா. நம்ம பார்த்திங்கன்னா வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவன் எதுக்கு இங்கே வந்தான்னு தான் தெரில. அவன் நம்ம கூட இருக்கலாம், ஏன் நம்ம கூட இல்லாமல் ஏன் வந்து இந்த சைடு தனியாக வந்துட்டான்னு தெரில. அவன் இந்த சைடு தான் பிடிச்சிருக்குங்க இருந்தாலும் என்னன்னு தெரில. அவன் தான் குரூப் ஸ்ட்ரீட் லீடர்னே ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், அதுதான் தெரில எனக்கு. இதுதான் குரூப் ஸ்ட்ரீட் கைஸ். அப்பாடி வந்துட்டான், மாதம் வந்துட்டான். என்னடா இது, எவனா ஃபோன் பண்ணிட்டு இருக்குது. சரி எவன் இது, ஹே சிஜே நான் ஸ்வீட்டு பேசுகிறேங்க, என்னடா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கப்புறமா யாருமே நம்ம கேங் மெம்பரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்காங்க, நீ வந்து உன் மசில்ஸ் உனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறா, நீ எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறா. எங்கே போய் நான் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன், சிஜே உனக்கான ஒரு இடத்த மாற்றி வச்சுருக்கேன், நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும், பாலாஸ்க்கு வச்சு குரூப் ஸ்ட்ரீட்டுக்கு ரெஸ்பெக்டே இருக்க மாட்டேங்கி. இப்போ நம்ம நீ கண்டிப்பாக வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும், சரி நம்ம அப்புறமா பார்ப்போம்டா. ஓ புரிஞ்சிருச்சு. அதாச்சும் வந்து குரூப் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா மரியாதையே இருக்க மாட்டேங்கான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா வந்து அங்கே ஜிம் இருக்கும், அங்கே போய் நல்லா பாடி பில்டர்லாம் பண்ணி அப்போ தான் எனக்கு மரியாதை கிடைக்குங்கிறான். கேஸ் அவன்லாம் பேசக்கூடாது, அவன் தடியை மாரி குண்டாக இருக்காங்க கேஸ், அவன்லாம் பேசக்கூடாது. அவன் தான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கே போனான். நம்மளாச்சும் பாருங்கள் ஓரளவுக்கு ஒல்லியாக, ஓரளவுக்கு ஃபிட்டாகவே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அவன் தான்டா குண்டாக இருக்கான். அவனை ஜிம் போட சொல்லுங்களா. அவன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேஸ் பாருங்களேன். அவனால தான் ரெஸ்பெக்டே எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவன் தான் இந்த குரூப் ஸ்ட்ரீட்டுக்கு லீடரே ஃபஸ்ட்டு. அவனை போய் பண்ண சொல்லுங்களேன், என்ன வந்து பண்ண சொல்கிறானுங்க பாருங்களேன். என்னடா விளாட்றீங்க சொல்கிறான். நைஸ் அண்ட் ஏகே படி சொன்னான். இது ஒரு நிமிஷம் இருறா, நான் பென்சில் விப்பு வச்சுருக்கேன், அதுக்கு நான் பென்சில் விப்பேன், என்னடா அது. அதுமா என்னடா அப்படி கேட்கலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கான் அவங்களுக்கு அந்த இது இந்த இவனுங்களாம் ஏதோ கெட்ட வார்த்தை பேசி அவனுங்களாம் விட்டுரு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து பாலாஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம எம்எட்டை போய் மீட் பண்ணுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறமா எம்முக்கு வந்து AK-47 வச்சுருப்போம் அவங்களுக்கு, AK-47 அந்த மாதிரி கன்னெல்லாம் வச்சுருப்போம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எமெட் வந்து அந்த நாளுக்கு அவன் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறாங்க நம்மளுக்கு. ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே வந்து சிஜே வாப்பலாம் அப்படிங்கலாம் நிறைய சேர்ந்து போகிறாங்க. ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எம்மிட்டு எவனோ ஒருத்தருக்கானா பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் வச்சுருப்பானா, நம்ம கன்று கிடைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறான் நம்மளுக்கு. அப்பாடி இப்போ உருப்படியாக ஒன்று செய்யலாம், அப்போது கூட வந்து உருப்படியாக ஒன்று செய்யலை. வந்து அவன் எக்ஸசைஸ் பண்ணோம், என்ன வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா இப்போ தான் உருப்படியாக வந்து அங்கே கன்று இருக்குங்கிறான். என்னங்க நீங்கள் கண்டு தருவானாங்க, அப்படியே ஏதாவது பிஸ்டல் வச்சு தந்தீங்கன்னா நான் வந்து மினி மிஷின் கன்னுக்கே போயிட்டேன்டா. அந்த இப்போ ஒரு கன்று கையில் வச்சுருக்கோம் அந்த கன்று தான், இந்த கன்னுக்கே நான் போயிட்டேன்டா. இந்த கன்னுக்கு வரணும் பிஸ்டலை கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஷார்ட் கன்று இல்லைனா வந்து ஷார்ட் கன்று இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்று தரணும். ஏதாச்சும் தாளாம் கன்று தந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அடுத்து கடுப்பாயிரும் பார்த்துக்கணும். ஸோ நம்ம என்னென்ன கன்று வச்சுருக்கோம் ஒரு செகண்ட் செக் பண்ணி. ஷார்ட் கன்று தான் நல்லாயிருக்குமே, ஷார்ட் கன் இல்லை போல இருக்குது. பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்துட்டோம். என்னடா 2 போலீஸ் அப்படியே 2 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அவன் வேகஸா பாலாஸா என்னன்னு தெரில. ஸோ ஏதோ இடத்துக்கு போக சொல்லணும், ஏதோ எமெட்னு ஒருத்தர் இருக்கானா, அந்த இடத்துக்கு போக சொல்லலாம். என்னென்னமோ சொல்கிறீங்களா. ஸோ இங்கே கண்ட்ரோல்ஸு போய் டிஸ்பிளே செட்டப்பு எங்கே இருக்குது இந்த ஆப்ஷனு, கேமு, சரி எல்லாம் கரெக்டாக வாங்கி செட்டிங்ஸில் போய் எல்லாம் செக் பண்ண வந்தோம். ஓகே நம்ம எமௌண்ட்டோட இடத்துக்கு வந்துட்டோம். இல்லை அங்கே இருக்குது இல்லை டாக்ஸிலாம் அப்படி மாறிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பண்ணுவேன். டாக்ஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்னோடனே தான் போகிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டோம். இப்போ வந்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா வந்து ரொமாடி என்னடா பண்ண, என்னென்ன பார்த்து சுடுறியா அப்படின்னா, சின்ன பசங்க உங்களுக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறான். கன்று வெடிச்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறமா வந்து ஜான்சன் இவன் தான், நான் சிஜே. அதுக்கப்புறமா வந்து பிரியன் இவன் சிஜே தான், இவன் எமெட் இவன் இன்னமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எமெட் இவன் சிஜே தான், அவனை தயவு செஞ்சு விட்டுரு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து சார் இப்போ நம்ம வந்து
இவனுக்கு கன்னு எல்லாம் சொல்லி கொடுங்க சார். சரி இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து உனக்கு என்ன கன்று வேணுமோ எடுத்துக்கோங்கிறான். நம்மளுக்கு இது சொல்கிறான். இதெல்லாம் பார்க்க வந்து இப்போ பழைய கன்று மாதிரி இருக்குங்கிறான். காயலாங்கடையில் உள்ள கன்று மாதிரி இருக்குங்கிறான். அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாஸ் எல்லாமே ஷூட் பண்ண சொல்கிறான் இருக்கு. நம்மளையும் ஷூட் பண்ண சொல்கிறான் இருக்கு. வாங்க ஷூட் பண்ணுவோம். எங்கே இருக்குது? அவங்க ஒரு கிளாஸ் இருக்குது போட்டு. என்ன ஒன்றும் ஆகலை? டேய் இன்னும் ஒன்றுமே ஆகலை. சீட்டிங்டா அதெல்லாம். ஒன்றுமே ஆக மாட்டேங்க கைஸ். டேய் இருறா. இப்போ என்ன பண்ணுறான்னு பாடுறான். கிட்ட வந்து டக்குன்னு போடணும். ஷூட் பண்ண முடியல. என்னதுடா இது? என்னடா நடக்குது இங்கே? எனக்கு புரியல. இங்கே நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்பாடி இப்போ தான் புரிஞ்சுது. அவளை பாய் உனக்கு நினச்சா பெருமையாக இருக்குங்கிறான். ஏண்டா ஒரு கிளாஸ் பாட்டில் உடச்சதுக்கு பெருமையாக இருக்காடா. ஸோ அந்த பிக் ஸ்மோக் சுடுறான். அதையும் சுட்டு பார்க்குறான். எல்லாத்தையும் சுடுறான் போல இருக்குது. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? நீ தான் 5 வருஷமாக லாஸ் ஆண்டோஸில் இருக்கீங்க. எனக்கு சொல்லி தரணும். அவன் எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்காங்க. பாருங்களேன். டேய் இப்போ வந்து எல்லாத்தையும் போடு. டேய் இது வேறு கரெக்டாக எய்ம் அடித்தா கூட போடணும். வாங்கி பாருங்க. கரெக்டாக தான் எய்ம் அடிக்கிறேன். அப்பயே வராது. இப்போ கூட வர மாட்டேங்குது பாருங்களேன். கரெக்டாக தானே எய்ம் அடிக்கிறேன். நீங்களே சொல்லுங்களேன். அவ்வளோ இங்கே இதையும் சுட்டாச்சா? எங்கடா இருக்குது? இருறா கண்ணே தெரிய மாட்டேங்கி. அவ்வளோதான் கைஸ். சரி இப்போ நம்ம குரூப் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்குங்கண்ணா. இருங்க இவனை சுட்டு பார்ப்போமா? சுடலான்னு போனால் அதுக்குள்ளே கட்சியில் போய் போட்டானுங்க. திரும்ப ஏதோ கிளாஸ்லாம் காமிக்கிறானுங்க. அதுமா வந்து ஸ்டீலியை ஷூட் பண்ணுறாங்க. பாடுறா எப்படி ஷூட் பண்ணுறாங்கிறான். அது நம்ம வந்து எனக்கு இது நல்லா தெரியுங்கிறான். அது நம்ம வந்து என்ன நடக்குது? அது நம்ம வந்து நம்ம பிக் ஸ்மோக் ஏஜென்ட் ஆனது பாட்டில்ஸ்லாம் வந்து க்ரன்ச் பண்ணிட்டே ஷூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி க்ரன்ச் பண்ணிட்டே ஷூட் பண்ண போல இருக்குது. ஓகே இல்லை சீட்டிங்களா? நான் இப்படியே சுட்டு போயிடண்டா. அதுக்கு இங்கே பாருங்கள். நான் கரெக்டாக தான் எய்ம் அடிக்கிறேன். அப்பயும் வர மாட்டேங்குது. சின்னதாக பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல. அதுவும் இந்த கேம் பழைய கேம். அதனால தான் இப்படி இருக்குது போல இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டில் சுடுவான் தான் கொஞ்சம் பாருங்க. ஒரு மாதிரி பிஸ்டல் அப்படிங்கிறான் தான் மாசாக இருக்கும். இப்படி ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு தான் ஆகணும். ஓகே அவனை சுட்டு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய் என்னடா பயந்துட்ட? என்னடா ஆச்சு? இருங்க அவன் கிட்ட போய் தம்பி என்னடா ஆச்சு? பயந்துட்டாங்க ஈஸ். என்னடா ஆச்சு? என்னடா பார்த்து என்னடா பயப்படுற? இவன் என்ன பண்ணணும்? நான் என்னதுடா அது? ஏதோ கார் இருக்குது. இருங்க சுட்டு பார்ப்போம். டப்பு போடுறா. இந்த கன்னை மாற்ற முடியுமா? பாடி மாற்ற முடியுது கைஸ். நம்மளோட இந்த கன்னை வச்சு சுடுவோம். இதை சுட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுப்பேத்தாதீங்க. நான் அதை செஞ்சது இதுக்கு இது வேறு இப்போ போக மாட்டேங்குது கைஸ். போடு. என்னன்னா அது இவ்வளோ நாள் சுட்டுட்டு இருக்கேன். அப்படியே பிளாஸ்ட் பண்ணும் போல இருக்குது. அதான் நான் சொல்கிறேன் நம்பருக்கு. இருங்க இது ஏதோ ஆயில் கேன் இது என்னது அந்த இது ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி இதில் சுட்டு பார்ப்போம். இதில் சுட்டாலும் ஒன்றுமே ஆகலையே. இல்லை சின்னதாக இருந்தாலும் சுட முடியலையா? என்னடா நடக்குதுங்க? அதுக்குள்ளே விடுந்துருச்சுடா. இங்கே பாருங்கள் இருட்டாயிருச்சு கைஸ். இவனோட சுட்டு பார்ப்போம். நீ மாட்டிக்கிருக்கா? புல்லெட்லாம் வேஸ்ட் பண்ணாதரா. இவன் பிஸ்டலை தான் கொடுத்துருக்காங்க கைஸ். புதுக்கிண்டு மாரி. அடப்பா பிஸ்டலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இதை நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் பாருங்கள் பிளாஸ்ட் ஆகவே மாட்டேங்கிறீங்க. கார் இப்படி உள்ளே போக முடியுதா பார்ப்போம். உள்ளே போடா. இல்லை போகிற ஆப்ஷனே காணும். அந்த இருக்குது காருக்குள்ளே போகிற ஆப்ஷன். பிடிச்சி இழுக்கிறான். முடியல. சும்மா விட மாட்டேன்டா உங்களை. போடு. இது அப்பலேருந்து நான் சுட்டுட்டு இருக்கேன்டா. என்னடா நடக்குதுங்க? எனக்கு புரியல. நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன்டா அப்பலேருந்து. இதுங்க இங்கே சுடலாம். இங்கே கொஞ்சம் நேரம் சுட்டு பார்ப்போம். இல்லைங்க ஐஸ் நான் எரிச்சதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கிளாஸ் பாட்டில் இங்கே அடிக்க வச்சுருக்கானுங்க. நம்ம இதை ஷூட் பண்ணோம். லூசுத்தனமாக காரை போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. லூசுத்தனமாக காரை போய் சுட்டுருக்கோம். இந்த மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கிளாஸாக சுடணும். இவன் ஒருத்தன் ப்ரௌட் ஆஃப் யூங்கிறான். சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன்டா. அதுமா வந்து நீ வந்து நானும் லைவ் பண்ணி கேஸ் டேங்கை போய் சுடுங்கிறானுங்க. இப்போ தான் காரே சுடணும் கேஸ். இங்கே அதை போய் சுட்டு பார்ப்போமா? டேங்கை போய் சுடுறா. ஒருத்தன் சுடுறா டக்குன்னு. இப்போ சுடு. போடு. அப்பாடி என்ன பிளாஸ்ட் திடீர்னு வெடிச்சது. பயந்துட்டு நானும். அதுமாதிரி வந்து நீ கில்லர் பேபியாக இருக்குங்கிறான். ஏன்டா எப்படி பேசுகிற? அதுமா சரி வா வீட்டுக்கு போங்க. நம்மளுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்க. சரி லிசன் பண்ணுறா. நீ வந்து லிபர்ட்டி சிட்டியில் வந்து இருக்கிற மாதிரி லிபர்ட்டி சிட்டியில் லாஸ் ஆண்டஸில் இருக்க. சரி எமிட்டி நம்ம அப்புறமா பார்ப்போங்களா. அதுக்கப்புறமா நான் 100% குட்டாக இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து
இது என்ன சொன்னால் எம்இடி வந்து நான் நீ எப்போ வந்தாலும் எம்இடி கண்டிப்பாக நம்ம ஒரு புது கன்று வச்சுருப்பாங்க. நான் பிஸ்டலில் போய் வச்சுருக்க போகிறாங்க. வேறு என்ன கேஸ் இருக்கும்? நான் வந்து 30 இயர்ஸாக இங்கே இருக்கேன். டே உன்னை பார்த்தாலே 25 வயசுக்கார மாதிரி தான் இருக்கேன். 30 இயர்ஸ் தான் உருட்டுறான் பாருங்களேன். வந்து அவன் 40 வயசு இருந்தால் கூட 10 வயசுலேருந்து இருப்பானாங்க. 10 வயசில் கன்னெல்லாம் தரவே கூடாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நீ ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காதடா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்மோக்கோட வீட்டுக்கு போக சொன்னாங்க. இவன் இப்போதைக்கு ஸ்மோக்கோட இவன் வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போனேன். இவன் பேர் ஸ்மோக்குன்னு ஸ்மோக் தானே சொன்னாங்க. ஸ்வீட்டுன்னு நினச்சிட்டேன். ஸோ வேகமாக நான் புல்லெட்டெலாம் நல்லா வேஸ்ட் பண்ணிட்டோம் கீஸ் இந்த இதில் அந்த கார் ஷூட் பண்ணுறேங்கிற பேரில். ஸோ நான் வந்து பிக் ஸ்மோக்கோட வீட்டுக்கு இருக்கேன். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துப்போம். ரொம்ப தூரம் இருக்கு. நான் போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்மோக் இந்த குண்டை வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவனை போய் இறக்கி விட்ருவோம். ஸோ என்னென்ன கேஸ் உனக்கு தேங்க்ஸ் சிஜே, நம்ம திருப்பியும் பார்க்கலாம் அப்படிங்கிறான். அது மாதிரி லேட்டர் ஸ்மோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது? அதுக்கப்புறமா ஏதோ ஃபோன் கால் நமக்கு ஏதோ வருது. அதுக்கப்புறமா வந்து யாரா நீ நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து நீ ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன். நான் குரூப் ஸ்ட்ரீட்டில் திரும்ப பார்க்குறேன். நான் ஆடி உன்கிட்ட சொல்லியிருக்கேங்கிறேன். என்ன கை சொல்கிறாங்க? அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஃப்ளாகு ரெப்ரசன்ட் பண்ணுறது குண்டை. அதுக்கப்புறமா வந்து ஆல்ரைட் மேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து யாரா பேசுகிறது அப்படி? ஸ்மோக்கா பிக் ஸ்மோக்கா? ஐயா வளர்றோங்க ஸ்மோக்காஸ் பிக் ஸ்மோக்கான்னு. அது ஸ்வீட்டா இன்னும் ஸ்மோக்கா எல்லாம் ரைடரா எவன்னு தெரில. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க வரோம் அடிக்க வரோம். இங்கே தான் கிட்டே வீடே இருக்குது. அங்கே வந்து வேணால் வந்து எடுத்துக்கோ. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் நல்லா இருக்கு. நம்ம ஆனால் கராஜில் போய் இந்த காரை சேவ் பண்ணிடலாம் எனக்கு தோணுது. எனக்கு சொல்லியிருக்கேன் நான் சேவ் பண்ணான்னு இருக்குது இந்த இதை. ஸோ ட்ரெஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் மாத்திர கடைக்கு போய் அங்கே போய் ட்ரெஸ் மாற்றணும் போல இருக்குது. ஓகே நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். டேய் இந்த மாதிரி கண்ட இடத்துல ஏறாதறாங்க. இந்த மாதிரி ஏறி அங்கே பாருங்க பக்கு வேறு. இதில் ஒரு பக்கு. அங்கே போய் ஏதாச்சும் புது ட்ரெஸ் வாங்கினாங்கிறாங்க. அந்தளவுக்குலாம் காசு $500 இருக்குது. என்னடா ட்ரெஸ்ஸு கிடைக்கும்? ஐயோ பாடி வந்துட்டோங்க. ஏதாச்சும் டிஷர்ட் வாங்கலாம். ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் பாருங்க நினைக்கிறேன். என்ன கீஸ் வாங்கலாம்? நம்ம வந்து டராஸா பார்ப்போம். டராஸாலே ஏதாச்சும் போய் பார்ப்போம். என்ன பிளாக் பனி ஒயிட் பனின்னு என்னது கீஸ் இது? கேட் பேக் ஜாய் ட்ராக் டாப்பு ஏதாவது க்ரீன் கலராக ஷர்ட் வச்சுருக்கீங்க. இல்லை டிஷர்ட்டு க்ரீன் குட்டி. இதை வேணால் நம்ம போட்டு மட்டும் பார்ப்போம். நம்ம சூப்பராக இருக்குது. நம்ம கேங் மெம்பர்னு கரெக்டாக இருக்குது கீஸ். நான் காசு கொடுத்துடலான்னு இருக்கேன். காசு கொடுத்து இது வந்தீங்கன்னா ஏதோ $20 தான் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அதனால் இதை நான் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேங் ஏன்னா குரூப் ஸ்ட்ரீட் எப்போயுமே நம்ம க்ரீன் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருப்பானுங்க. இது க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் சூப்பர். நம்ம கேங் மெம்பர் ஆகிட்டோங்க ஈஸ். போட்டு வேறு லெவலு. ஃபஸ்ட்டு பனியோட சுற்றிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆகிட்டோங்க ஈஸ். பார்த்தீங்களா போட்டு வேறு லெவலு மிஷின் பாஸு. ஸோ அடுத்த மிஷின் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இப்போயே 28 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அடுத்த மிஷின் பண்ணலான்னு தோணுது. அடுத்த மிஷின் ஈஸியாக இருக்கும். சும்மா அடுத்த மிஷின் என்னென்னு சும்மா போய் பார்த்துட வேண்டியதான். ஓகே குதிரா சிஜே. அப்பாடி என்ன குதி அப்பாடி அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போய் மிஷினை பார்க்குறோம். ஸோ ரைடர் அப்படியே கோமாரா நம்மள இருக்குது. ஏன்டா கோமார? அதுக்கப்புறமா வந்து எப்படா இருக்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா நீ என்னை பற்றி ஒன்றும் பேச சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட்டு கோஸ்ட்டில் அதுக்கப்புறமா வந்து நிறைய கார் கிராஷ் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து நீ திருப்ப வந்து அந்த இடத்துக்கு போகிற சிஜே நீ நல்லா வண்டி ஓட்டுறா அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா வந்து நீ வண்டி ஓட்ட சொல்லிகிட்டே இருக்காதுங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுறா அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா வந்து தேங்க்ஸ் மேன். அதுக்கப்புறமா வந்து இல்லைங்கிறா. அதுக்கப்புறமா வந்து உனக்கு ஷார்ட் கன் இப்போ வேணுமா அப்படிங்கிறான். என்னமோ சொல்கிறானுங்க. அதுக்கப்புறமா சிஜே இந்த வாட்டி நீ வாட்டி வண்டி ஓட்டுங்கிறான். அதுக்கப்புறமா வந்து என்னடா வளர்றீங்க? ஸோ வந்தீங்கன்னா என்னென்ன 4 பேர் வரீங்க இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நாங்களாம் பயமாயிடுறோம்டா. இவங்களுக்கு கோலராக ஏதாச்சும் பண்ணுவானுங்க. அப்பாடி ஸ்மோக்கு தான் கீஸ் இருக்குச்சு. ஸ்மோக்கா ஸ்வீட்டு தான் இருக்குல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக காருக்குள்ளே ஏறுறான். ஸோ அம்மா வந்து பாலாஸோட டெய்லி ஏதாவது சண்டையாக இருக்க போதுரா. சண்டைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சண்டையாக தான் இருக்கும். சரி நம்ம பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறோம் போல இருக்கு நம்ம. அப்பா ஆனால் பாலாஸ் தானே நம்ம வந்து குரூப் ஸ்ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கார் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கார் ஸ்ப்ரேவா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 100 இதை ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு என்ன ரிவார்டு தருவாங்கன்னு தான் தெரில. அதனால் நான் இதை போய் இந்த சீட்டு போய் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம். ஸ்ப்ரே பண்ணுற சென்ட்டு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப போகலாம். இது
நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிற அடப்பா நான் வேணால் திரும்ப போயிட்டு கண்டினியூ பண்ணவா இல்லை கைஸ் நம்ம அடுத்தே பார்த்தீங்கன்னா இப்போயே இதெல்லாம் ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண போனலாம் அந்த கேப் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து தள்ளுங்கடா எல்லாரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டே ஸ்வீட் இவ்வளோ மெதுவாக என்னடா யார் காருக்குள்ளே அதனால் பாலாஸோட இடத்துக்கு திரும்ப போக சொல்கிறாங்க. ஓகே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னடா பண்ணுற கைஸ் நமக்கு ஏதோ சரியில்லை. நான் வேணால் வீடியோ முடிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே போகிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 4 வீடியோஸ் நான் ஆச்சு 4 மிஷின்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோஸ் பாய்.